செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அலைக்கும் சலாம். வந்து மணிகண்டன். கும்பகோணத்தில் இருக்கேன் நான். இப்போது இது மனிதர்கள் நேசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டில் வந்து மனிதர்கள் கையை வெட்டுன்னு சொல்கிறாங்க, தலையை வெட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டோட சட்டமாகவே இருக்குது. அது அவங்க இஸ்லாத்தை மதிக்கலையா? அது என்ன காரணம்? ஏன்னா அவங்க வந்து இஸ்லாம் முறைப்படி தான் அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. இல்லாமல் இந்த சட்டம் ஏன் அங்கே இருக்குது? அது வந்து விளக்கணும். சகோதரர் மணிகண்டன் வந்து ரொம்ப அழகான கேள்வி, உரையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல கேள்வி. என்ன கேட்குறாங்கன்னா, மனிதர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, இஸ்லாத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறதாக. ஆனால் பல நாடுகளில் திருடுனா கையை வெட்டு, கொலைக்கு கொலை, ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டு அதுக்காக வேண்டி அவன் தலை எடுக்கிறது, இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறத இதெல்லாம் எப்படி நேசிக்கிறதா? இது இஸ்லாத்தில் உள்ளது தானா? பல நாடுகளில் இப்படி சட்டமாக்கி இருக்கிறாங்களே, அது எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் தான். இப்போ அரபு நாடுகளில் சில இடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பழிக்கு பழி, கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், திருடினால் கைவெட்டுதல். இது குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிற சட்டம். மேலோட்டமாக இதை நீங்கள் பார்க்கும் பொழுது இது மனிதனை நேசிக்காத ஒரு சட்டம் மாதிரி தெரியுது. கொடூரமாக தண்டனை கொடுத்து பார்க்குற மாதிரியான மேலோட்டமாக தெரிகிறது. இதற்குள்ளேயும் மனிதநேயம் தான் இருக்கிறது. நல்ல ஆழமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் மனிதர்களை நேசிக்கிற காரணத்தினால்தான் இந்த மாதிரி கண்ணுக்கு கண், கொலைக்கு கொலை என்ற சட்டமே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ சாதாரணமாக இஸ்லாம் வந்து யாரை கொலை செய்ய சொல்கிறது? நல்லவர்களையோ அப்பாவிகளையோ பொதுமக்களையோ கொல்லுமாறு சொல்லவில்லை. யாருடைய கைகளை வெட்டுமாறு சொல்கிறது? திருடர்களுடைய கைகளை வெட்டுங்க என்று சொல்கிறது. இப்போ கொலையும் திருட்டையும் எடுத்துக்கொண்டால் அது சமூகத்தில் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது? மேலோட்டமாக பார்த்தா ஒரு 50,000 ரூபாய் திருடிட்டான், இதுக்காக வேண்டி கையெடுக்கிறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நல்ல ஆழமாக சிந்திச்சு பார்த்தால் இந்த 50,000 ரூபாய் திருட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சம்பந்தப்பட்டவன் தான் அனுபவிக்கிறோம். நம்ம வெளியிலிருந்து பார்க்குறோம், தூரத்தில் இருக்கிறோம், நாம் வெளியிலிருந்து 1000 கமெண்ட்ஸ் சொல்லிடலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. பாதிக்கப்பட்டவன் பல்வேறு இழப்புகளை சந்தித்திருக்கலாம். உதாரணமாக அவனுடைய தகப்பனாரை கொண்டு போய் அல்லது குடும்பத்தில் யாருக்காவது முடியலைன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிட்டாரு, நீ 50,000 ரூபா உடனே பணத்தை எடுத்துட்டு வா. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் தந்தைக்கு வந்து மருத்துவம் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டில் கிடக்கிற சாமானை எல்லாம் விற்று எல்லாத்தையும் ரெடி பண்ணி 50 ரூபா எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறான். போய்கிட்டு இருக்கிற வழியில் 50 ரூபாயை சுருட்டிக்கிட்டு போயிட்டான் ஒருத்தன். இப்போ இவன் ஆஸ்பத்திரியில் வீசன கையும் வெறுங்கையுமா போய் நிற்கிறான். மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவ்வளோதான், காசு இல்லாட்டி ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது, மருத்துவம் பண்ண முடியாது. கடைசியில் தந்தைக்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் தந்தையுடைய உயிரை பழி கொடுத்து விட்டு பாடியை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வருவான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. மேலோட்டமாக பார்த்தால் திருட்டு, அந்த திருட்டால் ஏற்பட்ட விளைவு என்ன? பெரிய உயிரிழப்பு ஏற்படுகிறது இல்லை? ஒரு 50 வருஷம் 40 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவனுடைய பொருளாதாரத்தை வீட்டில் சேமித்து வச்சிருக்கிறான். ஒரே நாளில் திருடிட்டு போயிடுறான். வாழ்க்கையே ஒன்றுமில்லாத மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறீங்க, 30 வருஷமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததை எல்லாத்தையும் நகையாக கன்வெர்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறீங்க. போகிற வழியில் மொத்த நகையும் போயிடுச்சு. இனிமேல் இதுதான் வாழ்க்கைன்னு நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க. இதை கொண்டு போய் ஊரில் ஒரு பெரிய தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து எப்படியாவது டெவலப் ஆகி மிச்சம் இருக்கிற காலத்தை ஓட்டிட வேண்டியதான்னு நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்க. திருடிட்டு போயிட்டான். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய மனோநிலை என்ன? என்னுடைய பொருள் திருடப்பட்டால் என்னுடைய மனோநிலை என்ன? அவன் கையில் கிடைச்சா கையை வெட்டுறதில்லை, அவன் கழுத்தை வெட்டணும்னு நினைப்பேன். திருடனுக்கே நினைப்பேன். எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு 30 வருஷம் உழைப்ப ஒரே நாளில் சுரண்டிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்ப இஸ்லாம் என்ன பார்க்குது? நியாயமானவர்கள் உலகத்தில் நிம்மதியா வாழணும், நல்லவர்கள் நல்ல விதமா வாழணும், அயோக்கியர்கள் நல்ல விதமா வாழக்கூடாது. அயோக்கியர்கள் 4 பேர் கையை வெட்டுங்க, திருடனா கூட்டிட்டு வந்து அவன் திருடுனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 4 பேர் முன்னாடி கையை வெட்டி பாருங்க. வெட்டுனா அடுத்த பேர் இன்னொருத்தன் திருடணும்னு முன் வருவானா? இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, சர்வ சாதாரணமா 4 நாளைக்கு ஒருக்க 10 நாளைக்கு ஒருக்க திருடர்களை பிடித்து சிறையில் அடைக்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரே திருடனை பல தடவை பிடிக்கிறார்கள். 30வது தடவை சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு, 4-5 நாளைக்கு முன்னாடி 30வது முறையாக கைது. திருச்சியில இருந்து ஒருத்தனை பிடிச்சி போட்டோவோட போட்டிருந்தாங்க. 150 மோட்டார் பைக்குகள் திருடியவன் 150 மோட்டார் பைக்குகளோட கைது. இதுக்கு முன்னாடி மோட்டார் பைக்குக்காக வேண்டி கைது செய்யப்பட்டிருக்கிறான். அதே குற்றத்திற்காக வேண்டி சிறைவாசம் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய குற்றம் குறைஞ்சிருக்குதா? ஜெயிலுக்கு போன தண்டனை கொடுக்கறது எதுக்கு? அவன் தப்பு செய்யக்கூடாதுன்றதுக்கு தானே. பல தடவைகள் தப்ப செஞ்சிருக்கிறான். தப்ப செஞ்சவனை பிடிச்சி தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தண்டனை அவனை சீர்திருத்தி இருக்கிறதா? அவனை சீர்திருத்தல.
நாட்டு மக்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்குதா? நிம்மதியும் கொடுக்கல. ஏன்னா இவன் திருடிட்டு போயிட்டான்னா மனுஷன் எப்படி நிம்மதியா இருப்பான்? அப்ப இஸ்லாம் என்ன பார்க்குது? தண்டனைகளை கடுமையாக்கினாதான் குற்றங்களை உலகத்துல குறைக்க முடியும். உலகத்துல குற்றங்கள் குறைஞ்சாதான் மனிதர்கள் நிம்மதியா வாழ முடியும். எங்க பார்த்தாலும் குற்றவாளிகள் பெருகிவிட்டால் நிம்மதி போயிருமே. இங்க இருந்து நீங்க ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் பண்ண முடியுமா? எவன் வருவான்னு தெரியலையா, கொள்ளை அடிப்பானா, திருடுவானா, கொலை பண்ணுவானா அப்படின்ற ஒரு பயத்தோட மனிதர்கள் வாழ நினைத்தால் அதுக்கு பேர் வாழ்க்கையா? அப்படி லட்சம் பேர் இருக்கிற இடத்துல 2 திருடன் இருப்பான், 2 கொள்ளைக்காரன் இருப்பான், 2 கொலைகாரன் இருப்பான். அந்த 2 கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் நீங்க களை எடுத்துட்டீங்கன்னா லட்சம் பேர் நிம்மதியா இருக்கலாம். அந்த 2 பேரையும் மேலே இறக்கப்பட்டு அது எப்படிப்பா கையெடுக்கிறது, அது எப்படி அவனை கொல்றது? 2 பேரும் மிச்சம் வச்சீங்கன்னா 1,00,000 பேரும் அப்படியே கஷ்டத்துல பதட்டத்துல என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுமா இல்லையா? அதனால இஸ்லாம் என்ன பார்க்குது? உலகத்துல மனிதர்கள் நிம்மதியா வாழணும்னா குற்றங்கள் குறையணும். குற்றங்கள் குறையணும்னா கடுமையான தண்டனைகள் இருக்கணும். தண்டனைகள் குறைய குறைய குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்ம ஊர் அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த தண்டனையை கொடுக்காத நாடுகள்ல எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி கடுமையான தண்டனை கொடுக்கல. அந்த நாடுகள்ல எல்லாம் என்ன செய்யறாங்க? கொண்டு போய் சிறையில வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல எடுத்துக்கங்களேன், கொண்டு போய் ஒருத்தனை கைது பண்ணி கொலைகாரனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க, கொள்ளைக்காரனை கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. 8 வருஷம் ஜெயிலு, 10 வருஷம் ஜெயிலு, 14 வருஷம் ஆயுள் தண்டனை உனக்கு அப்படின்னு பல வருடங்கள் உள்ள வைக்கிறாங்க. உள்ள வச்சா நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ள வச்சு என்ன செய்யறோம்? என் பணத்தை திருடிட்டு போயிட்டான், என் பணத்தை திருடிட்டு போனவனை கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சு என்னுடைய வரி பணத்திலிருந்து அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஜெயிலுக்குள்ள அதானே நடக்குது. அவன் காசுலேயே அவன் திங்கிறான். ஜெயிலுக்கு போனவன் என் காசுல திங்கிறான். என் பணத்தை திருடவும் செய்வானா, என் பணத்திலே நான் சாப்பாடும் கொடுக்கணுமா, அவனை தங்க வைக்கணுமா, அவனை பாதுகாக்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகளுக்கெல்லாம் என் வரி பணத்தை செலவு பண்ணுவாங்களாம். அதுவும் எந்த அளவுக்கு செய்யறாங்க நம்ம ஊர்லன்னா, ரொம்ப அசிங்கத்துல அசிங்கம், வெளியே சொல்லவே முடியாது. உள்ளுக்குள்ள சகல சௌபாக்கியங்களோடு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். எல்லா விதமான வசதிகள். ஒருத்தர் வெளியில ஒரு உயர் படிப்பு படிக்க நினைக்கிறார், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சுட்டு உள்ள போயிட்டாருன்னு வச்சுக்குவோம், உள்ள இருந்து படிச்சு முடிச்சு ஃப்ரீயா வெளியே வந்துடலாம். நான் MBA படிக்க நினைக்கிறேன், BA படிக்க நினைக்கிறேன், MA படிக்க நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு கலைத்துறை படிப்பை படிக்க நினைக்கிறேன் என்றால் சிறைச்சாலைக்குள்ள இலவசமாக எனக்கு பாடம் நடத்துகிறார்கள், படித்து முடித்து எனக்கு பட்டத்தோடு வெளியில் அனுப்பி வைக்கிறார்கள். இது திருடனுக்கு கொடுக்கிற தண்டனையா? இதுக்கு பேரு அதுல நம்ம கடந்த முறை திமுக ஆட்சி வந்த பொழுது அற்புதமான முறையில் சென்னைக்கு பக்கத்துல புழல்ல கொண்டு வந்து சிறைச்சாலையை கட்டுனாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரொம்ப நெருக்கடியா இருக்குது. யாருக்கு நெருக்கடி? ஊருக்கு உலகத்துக்கு தொண்டு செஞ்சவங்க எல்லாம் நெருக்கடியில் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால அவங்கள நல்ல சௌகரியமான இடத்துல வைக்கணும்னு விசாலமான நிலப்பரப்புல புழல்ல கொண்டு வந்து ஏரிக்கு பக்கத்துல கடல் காத்து லேக்கு பார்வையில் இருக்குது, லேக் வியூன்னு சொல்லிட்டு கடற்கரையில கொடைக்கானல்ல ஊட்டியில எல்லாம் கட்டுவாங்களே, அந்த மாதிரி புழல் ஏரிக்கு முன்னாடி பிரம்மாண்டமான அந்த இடத்துல பயங்கரமான ஒரு சிறைச்சாலையை கட்டினார். கட்டினதோடு மட்டும் இல்ல, நல்ல சுகாதாரம், நல்ல தண்ணீர், வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் பீஸ். சட்டம் எப்படி? ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கோழிக்கறி கொடுக்கணுமா? அந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வசதிகளை செஞ்சு கொடுத்தால், அதனால தானே போயிட்டு வெளியே வரும் பொழுது சர்வ சாதாரணமா நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கிறது, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கிறாரு. மாமியார் வீட்டுல எப்படி அது மாதிரி தான் கவனிப்பு உள்ள. அங்க என்ன கஷ்டங்கிறிய? வெளி உலகத்தோடு தொடர்பில்லையே தவிர, இன்னும் சொல்ல போனா அது கூட இருக்கிறது. அதுக்கும் பல்வேறு இல்லீகலான வேலைகளை செஞ்சு தொடர்பையும் ஏற்படுத்திக்கிறாங்க. மனைவி மக்களோட சேர்ந்து குடும்ப நடத்தலையே தவிர மற்றபடி எல்லா வாய்ப்புகளையும் அவர்கள் அனுபவிக்கிற காரணத்தினால் 10 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரலாம், 11வது தடவை மீண்டும் ஜெயிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை செய்வதற்கு தயாராகவே இருக்கிறான். இதற்கு பெயர் தண்டனையா? இப்படி தண்டனை கொடுத்தால் குற்றம் குறையுமா? குற்றம் குறையாவிட்டால் நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா? அப்ப மனிதர்கள் நல்லவர்கள் நிம்மதியாக குடிமக்கள் வாழ வேண்டும் என்றால் தண்டனைகள் கடுமைப்படுத்தப்பட வேண்டும். இது பல நேரங்களில் நம்மையும் அறியாமல் நாமே ஒத்துக்கொள்கிற ஒரு செய்தி. சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெல்லி மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்ட வழக்கு வந்துச்சுல்ல, இப்ப கூட பரபரப்பா 2 நாள் ஓடிக்கிட்டு இருக்கிற பிபிசியில ஆவணப்படத்தை இந்திய அரசுடைய எச்சரிக்கையை மீறி பிபிசி வெளியிட்டு விட்டது, குற்றவாளியுடைய வாக்குமூலத்தை வெளியிட்டுருச்சு அப்படின்னு மீடியாக்கள்ல பரபரப்பா இந்தியாவில் ஓடிக்கிட்டு இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த குற்றம் நடைபெற்ற நேரத்தில் நாடே பெரிய அமளிதுபடியாச்சு. எங்க பார்த்தாலும் போராட்டங்கள், தலைநகர் டெல்லியே குலுங்குச்சு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு போரிட்டார்கள், ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அத்தனை ஆர்ப்பாட்டக்காரர்களும் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா?
இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடு. யாரு கேட்டா? பொதுமக்கள் கேட்டார்கள், இந்து சமூக மக்கள் கேட்டார்கள், கிறிஸ்தவர்கள் கேட்டார்கள். நாட்டிலே குடிமக்களாக வாழுகிற அத்தனை சமுதாய மக்களும் இந்த மாதிரி ஆட்களுக்கு மரண தண்டனை கொடுங்க. ஏன் கேட்டாங்க? நாங்க நிம்மதியா வாழ வேண்டாமா? என் மனைவி மக்கள் நிம்மதியா பயணம் பண்ண வேண்டாமா? ஊருக்குள்ள குடியிருக்கிறதா வேண்டாமா? எனவே நாங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 கயவர்களை களை எடுத்தா தான் முடியும். களைகளை உள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் பயிர்கள் வளர முடியாது. எனவே தண்டனை கொடு என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அந்த நேரத்தில் துக்ளக் பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி, துக்ளக் பத்திரிகையை பற்றி அதனுடைய வாசகர்கள் பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே துக்ளக் பத்திரிகையில் இஸ்லாம் குறித்தோ முஸ்லீம்கள் குறித்தோ ஒரு நல்ல வரவேற்க தகுந்த அம்சங்கள் இடம்பெறாது. முடிஞ்ச வரைக்கும் எதிர்கருத்து தான் வைப்பாங்க. முஸ்லீம்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தான் அந்த இதழ் வழியாக பதிவு செய்து கொண்டே இருப்பார் துக்ளக் ஆசிரியர் ஷோ. அவர் எழுதுறார், அந்த டிசம்பர்ல நடக்குன்னு நினைக்கிற அந்த நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு ஜனவரியிலேயோ பிப்ரவரியிலேயோ அந்த தலையங்கத்தில் எழுதுறார், ஒரு பெரிய கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையில் அவர் சொல்லுகிறார், உலக நாடுகளில் இருக்கிற எல்லா குற்றப்பட்டியலையும் அப்படியே அவர் பட்டியல் போடுறார். ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு குற்றம் நடக்குது, பாலியல் குற்றங்கள், வன்முறைகள். அமெரிக்காவை போடுறாரு, கனடா போடுறாரு, ஜப்பான் போடுறாரு, அப்படியே போட்டுக்கிட்டே இதுல உலகத்திலேயே பாலியல் வன்கொடுமைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக நடைபெறுகிற நாடு இந்தியா. இந்த புள்ளி விவரத்தை போடுறார். போட்டுட்டு அடுத்து சொல்றாரு, இதைவிட குறைவாக எங்கேனும் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற கொலைக்கு கொலை, பழிக்கு பழி என்ற சட்டங்கள் பின்பற்றப்படுகிற அரபு நாடுகளில் இதைவிட குறைவு. இது சொல்றது முஸ்லீம் அமைப்பு சொல்லி இருந்தா கூட நாம அலட்சியப்படுத்திடலாம். முஸ்லீம்கள் அவங்க அப்படித்தான்ப்பா, முஸ்லீம்கள் ஆதரிப்பாங்க, அரபு நாட்டை பத்தி அவங்களை புகழ்ந்து தான் பேசுவாங்கன்னு சொல்லிடலாம். சொல்றது யாரு? துக்ளக் ஆசிரியர் சொல்றார். ரொம்ப அழகா சொல்றாரு, பழிக்கு பழி என்ற சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகிற அரபு நாடுகளில் இந்தியாவை விட குறைவாக இருக்கிறது. இந்த குறைவுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? உலகத்திலேயே இங்கேயும் நடக்கலன்னு சொல்லல, நிறையவே நடக்கிறது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகிற பொழுது ரொம்ப குறைவாக நடப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்க தண்டனை கடுமையாக இருக்கிறதோ அங்கே குற்றங்கள் குறைவாக இருக்கிறது, மக்கள் நிம்மதியாக வாழ முடிகிறது. இப்ப இஸ்லாம் இதிலே கூட மனிதநேயத்தை வைத்திருக்கிற காரணத்தினாலதான் இப்படி ஒரு செய்தியும் சொல்லி இருக்கிறது. எனவே இந்த சட்டம் மனிதநேயத்திற்கு எதிரானதில்லை, மனிதநேயத்தை வலியுறுத்துகிற ஒரு சட்டம்.